ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம். அதில் பயிற்சி 3.15 முதல் கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா வரைபடம் வரைகிறது. இது நம்ம எப்படி கிராஃப் போடுமோ அந்த சம் தான் இது. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு துணிக்கடையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளின் மீதும் 50% தள்ளுபடியை அறிவிக்கிறது. ஒரு ட்ரெஸ்ஸிங் ஷாப், ஒரு துணி கடை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து வாங்குகிற ப்ரைஸ்க்குள்ள 50% வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 50% டிஸ்கவுண்ட் தராங்க. குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான வரைபடம் வரைக. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்கும், அதாவது ஒரிஜினல் ப்ரைஸ்க்கும் டிஸ்கவுண்ட்டுக்கான கிராஃப் நம்ம இப்போ வரையணும். அந்த கிராஃப்லேருந்து ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காண்கன்னு கேட்குறாங்க. அதாவது டிஸ்கவுண்ட் வந்து 3250, 3250 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது குறித்த விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்த சம்மில் பார்த்திங்கன்னா குறித்த விலை ஆனது 2500 எனில் தள்ளுபடியை காண்கன்னு கேட்குறாங்க. ரெண்டாவதுல பாருங்கள், குறித்த விலையை அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு தள்ளுபடி கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்க ஃபஸ்ட்டு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வரைபடம் வரையறதுக்கு முதல்ல 5 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன ஸ்டெப்ஸ்னால் அட்டவணை, மாறுபாடு, மாறிலி, சமன்பாடு, அப்புறம் வரைபட தீர்வு. ஸோ இப்போ ஒரு சம்மில் பார்த்திங்கன்னா அட்டவணை வந்து அவங்களே கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் இந்த சம்மில் வந்து அட்டவணை கொடுக்கல. ஸோ அட்டவணை வந்து நம்மளாக தான் போடணும். வாங்க இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டுங்க. அட்டவணை போட்டு நம்ம எப்படி கிராஃபில் எக்ஸ் ஒய்ன்னு மார்க் பண்ணுவோமோ அது போல் குறித்த விலை எக்ஸ்னும் தள்ளுபடி வந்து ஒய்ன்னு எடுத்துங்க. இந்த சம்மில் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து வேல்யூஸை கொடுக்கல. ஆனால் சில சம்மில் வந்து வேல்யூஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நம்மளாவே எக்ஸ் ஒய்க்கு எதனா ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எக்ஸுக்கு ஒரு வேல்யூ எடுக்கணும்னா அதில் 50% டிஸ்கவுண்ட் போயிட்டு அந்த வேல்யூ தான் நம்ம ஒய்க்கும் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம எக்ஸுக்கு 1000 வேல்யூ எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். 1000ல் 50% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா அதில் பாதி எவ்வளோ? 500. அப்போ 500 தான் ஒய். ஓகேங்களா? அது போல் இப்போ நெக்ஸ்ட் அப்படியே 2000 எடுக்கலாம். 2000ல் பாதி எவ்வளோ? 1000. நெக்ஸ்ட்டு 3000. 3000 எடுக்கணும்னா அதில் பாதி 1500. 4000. 4000ல் பாதி 2000. 5000. 5000ல் பாதி 2500. ஓகேங்களா? நம்ம அட்டவணை வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மாறுபாடு கண்டுபிடிக்கணும். இது வந்து என்ன மாறுபாடுன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அட்டவணை வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் 2 மாறுபாடு இருக்குது. நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடுன்ட்டு. அதை நம்ம எப்படி கண்டுபிடினா எக்ஸோட வேல்யூ பார்க்கணும். எக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து ஏறுதா இல்லை இறங்குதா பார்க்கணும். இதில் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ வந்து ஏறுது. 1000, 2000, 3000 எக்ஸோட வேல்யூ வந்து ஏறுது. ஒய்யோட வேல்யூ பார்க்கணும். ஒய்யோட வேல்யூ வந்து ஏறுதா இறங்குதா? ஒய்யோட வேல்யூ ஏறிட்டு தான் போகுது. 500, 1000, 1500, 2000 ஏறு வரிசையில் தான் போகுது. ஸோ அப்போ இது வந்து நேர் மாறுபாடு. அதாவது எக்ஸோட வேல்யூ அதிகரிக்கும் போது ஒய்யோட வேல்யூ அதிகரிச்சிச்சுன்னா அது வந்து நேர் மாறுபாடு. எக்ஸோட வேல்யூ அதிகரிக்கும் போது ஒய்யோட வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா அது வந்து எதிர் மாறுபாடு. இதில் வந்து இப்போ எக்ஸோட வேல்யூ அதிகரிக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது? அதிகரிக்குது. ஸோ இப்போ இது வந்து நேர் மாறுபாடு. மாறுபாடுன்னு போட்டு எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யும் அதிகரிக்கிறது. எனவே இது நேர் மாறுபாடு ஆகும். ஓகேங்களா? நம்ம 2 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம். என்னென்னா அட்டவணையும் முடிச்சிட்டோம். அடுத்து மாறுபாடு. 5 ஸ்டெப்பில் அட்டவணையை முடிச்சிட்டோம், மாறுபாடை முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா மாறிலியை கண்டுபிடிக்கணும். இது வந்து என்ன மாறிலின்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மாறிலின்னா என்ன? கான்ஸ்டன்ட் நம்ம இங்கிலீஷில் சொல்லும் பற்றி அதுதான் மாறிலி. நேர் மாறுபாடுக்கு ஒரு மாறிலி இருக்கும், எதிர் மாறுபாட்டுக்கு ஒரு மாறிலி இருக்கும். நேர் மாறுபாட்டோட மாறிலி பார்த்தீங்கன்னா k = y/x. இதுதான் பார்த்தீங்கன்னா நேர் மாறுபாட்டோட மாறிலி. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா கே தான் நம்ம கண்டுபிடிக்கிறதா தான் நம்ம மாறிலின்னு சொல்கிறோம். கேவை y/xன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இங்கேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ எடுங்க. ஒய் ஃபஸ்ட்டு இங்கே ஒய்ன்னு இருக்குது மேலே. ஸோ ஒய்யோட வேல்யூ தானே ஒன்று எடுத்துக்கலாம். இந்த 5ல் நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ 500 அதே எடுத்துக்கலாம். ஸோ ஒய்ன்ற இடத்துல ஒய்யோட வேல்யூ 500/எக்ஸுன்ற இடத்துல 500க்கு மேலே என்ன இருக்குது? 1000 இருக்கா? அப்போ அதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ 1000. இப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 2 0 2 0 கேன்சல் ஆகிடுமா? 4 5 5 2 5 10. அப்போ ஆன்சர் என்ன? 1/2. ஓகேங்களா? நம்ம இப்போ மாறிலியே கண்டுபிடிச்சாச்சு. அதாவது k = y/x போட்டோம், ஒய்யோட வேல்யூ போட்டோம், எக்ஸோட வேல்யூவும் போட்டோம். கேன்சல் பண்ண ஆன்சர் 1/2. இதான் என்ன? கேவோட வேல்யூ.
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சமன்பாடு. கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம சமன்பாடு எழுதணும். சமன்பாடும் பார்த்தீங்கன்னா நேர்மாறுபாட்டுக்கு ஒரு சமன்பாடு வரும், எதிர்மாறுபாட்டுக்கு ஒரு சமன்பாடு வரும். இப்போ நேர்மாறுபாட்டோட சமன்பாடு பார்த்தீங்கன்னா y = kx, y = kx. இதான் என்னென்னா நேர்மாறுபாட்டோட சமன்பாடு. இப்போ இதை எப்படி பண்ணோன்னா கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ 1/2. ஸோ 1/2x அவ்வளோதான். இதான் என்னென்னா சமன்பாடு 1/2x. ஓகேங்களா? இப்போ 5 ஸ்டெப்ஸ் சொன்னேன். அட்டவணை, மாறுபாடு, மாறிலி, சமன்பாடு, வரைபட தீர்வு. நம்ம சமன்பாடு வரையும் முடிச்சிட்டோம். அடுத்து என்னென்னா வரைபட தீர்வு. வரைபட தீர்வை நம்ம என்ன பண்ணோம், கிராஃபில் வரைஞ்சி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வாங்க வரைபட தீர்வை நம்ம பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப்பையும் முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிராஃப் பேப்பரில் எக்ஸ் அச்சு ஒய் அச்சுன்னு காலம் பிரிச்சுங்க. பிரிச்சுட்டு அளவு திட்டம் வந்து இந்த மாதிரி எழுதிங்க. எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 500 அலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 500 அலகுன்னு எழுதிங்க. ஏன் நம்ம 500 அலகுன்னு போடுறோன்னா இங்கே இருக்க நம்பர்ஸை பாருங்கள், எக்ஸ்லேயும் ஒய்லையும் எல்லாமே 1000, 2000 அது போல் பெரிய பெரிய நம்பராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, 2, 4ன்னு போட்டால் பேப்பர் வந்து நம்மளுக்கு பத்தாது. ஸோ நம்மளுக்கு எந்த அளவில் தேவைப்படுமோ அந்த அளவில் எடுத்துக்கலாம். நம்ம 500 போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம 2 இடத்துல 500, 500ன்னு போட்டுக்கணும். போட்டு இந்த மாதிரி கிராஃப் பேப்பரில் எல்லா நம்பர்ஸையும் மார்க் பண்ணிங்க. எக்ஸ் வந்து குறித்த விலைனும் ஒய் வந்து தள்ளுபடின்னு போட்டுங்க. போட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த அட்டவணையில் கொடுத்துருக்க பார்த்தீங்களா இந்த புள்ளிகளை வந்து நம்ம வந்து இதில் வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இந்த புள்ளிகளை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும் பாருன்னா இந்த கிராஃப் பேப்பரில் வந்து மார்க் பண்ணி அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான விடையை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், எக்ஸில் வந்து 1000, ஒயில் வந்து 500. ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எக்ஸில் வந்து 1000ன்னு கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸ் சைடு வந்துடணும். எக்ஸில் வந்து 1000, 500, 1000மா? ஸோ நம்ம 1000, ஒயில் வந்து 500ன்னு கொடுத்துருக்காங்க, ஒயில் வந்து 500. அப்போ அது ரெண்டும் சந்திக்கிற புள்ளியை தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். பாருங்கள், 1000, ஒயில் வந்து 500 இந்த புள்ளியில் ஜாயிண்ட் ஆகுதா? இப்போ இதை வந்து என்ன பண்ணணும், 1000, 500 மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 2000, 1000ன்னு இருக்கா? ஸோ 2000 அப்புறம் 1000 இந்த இடமா, இதை மார்க் பண்ணி அதே போல் 2000, 1000. அடுத்த புள்ளி பாருங்கள் 3000, 1500. ஸோ 3000, 1500 இங்கே வருதா? 3000, 1500. அடுத்து பாருங்கள் 4000, 2000. ஸோ எக்ஸில் 4000, ஒயில் 2000. லாஸ்ட்டு பாருங்கள் 5000, 2500. ஸோ எக்ஸில் 5000, அப்படியே வந்தீங்கன்னா 2500, ஒயில் 5000, 2500 மார்க் பண்ணிச்சா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த எல்லா நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிங்க எல்லா நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணிடுச்சு. பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து ஸ்கேலால் ஒரே ஸ்ட்ரைட் லைனாக நம்ம வந்து மார்க் பண்ணிடணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடணும். இப்போ மார்க் பண்ணிட்டோமா? இந்த மார்க் பண்ண பார்த்திங்கன்னா இந்த லைன் மேலே வந்து நம்ம சமன்பாடு கண்டுபிடிச்சோம் பார்த்திங்கன்னா அந்த சமன்பாடை வந்து எழுதணும். அதை எழுதினாலும் பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்க கொடுத்துருக்க கொஷின்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ ஆன்சர் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு கொஷினை பாருங்கள். வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காணுன்னு கேட்குறேன். முதல் கொஷினை பாருங்கள், தள்ளுபடி அவங்க கொடுத்துட்டாங்க 3250ன்ட்டு, நம்மளை வந்து குறித்த விலையை தான் பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அப்படியே கிராஃப் பக்கம் வந்துடுங்க, தள்ளுபடி பக்கம் வந்துடுங்க. இப்போ தள்ளுபடியில் பாருங்கள், நம்ம தள்ளுபடியில் 3250ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 3000 இருக்குது, இங்கே 3500. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா, அதுதான் என்னதுன்னா 3250. ஸோ இப்போ 3250 வந்து தள்ளுபடின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்மளை குறித்த விலையை தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த லைன் மேலே இப்படி ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே கோடு, அந்த கோடு வந்து எங்கே முடியுது பாருங்கள், நம்ம இங்கே போட்டோம் பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட் லைன், அந்த லைனில் வந்து டச் ஆகிற வரையும் நம்ம போடணும். ஸோ இங்கே வந்து டச் ஆகிடுச்சா,
இங்கே பாருங்கள் நம்ம போட்ட லைனில் வந்து கோடு டச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே ஸ்கேலை மாற்றி எக்ஸ் பக்கம் வந்துடணும். இப்போ அங்கேருந்து இப்படி கீழே டவுன்வர்டில் ஒரு ஆரோ மார்க். ஆன்சர் பாருங்கள் 6500 வந்துச்சா, அதாவது 3250 தள்ளுபடி. ஸோ தள்ளுபடியில் நம்ம இப்படியே வந்து இந்த லைனில் டச் ஆகுது, இங்கேருந்து நம்ம இப்படி கீழே இறங்கினோடனே நம்மளுக்கு ஆன்சர் வந்து 6200ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் என்னென்னு பாருங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். குறித்த விலையானது 2500ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, தள்ளுபடியை காணுங்கன்னு கேட்குறாங்க. அதாவது குறித்த விலையை கொடுத்துட்டாங்க, இப்போ நம்ம தள்ளுபடியை காக்கணும். குறித்த விலை வந்து 2500, தள்ளுபடி மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், குறித்த விலை வந்து 2500ன்னு கொடுத்துருவாங்க. 2000 2500. இப்போ அதே மாதிரி இங்கே தான் நம்ம ஒரு லைன் வரையணும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்ட்ரைட் லைனை டச் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து வரையணும். ஸோ 2500 இங்கேருந்து இப்போ இந்த பக்கம் அந்த கோடு எங்கே டச் ஆகுதோ அங்கேருந்து இந்த பக்கம் நம்ம வரையணும். இங்கே வந்து முடியுதா? ஆன்சர் பாருங்கள் எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்கள். 1000க்கும் 1500க்கும் நடுவில் முடிஞ்சிருக்கு. அதுக்கு நடுவில் இப்போ இந்த லைன் தான் என்னன்னு சொல்லியிருக்கேன், 1250. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தள்ளுபடி கொடுத்துட்டு குறித்த விலை கேட்டாங்க. தள்ளுபடி 3500. நம்ம அதே போல் கண்டுபிடிச்சா குறித்த விலை வந்து 6500ன்னு ஆன்சர் கிடச்சிது. இப்போ வந்து குறித்த விலை 2500, நம்ம அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். தள்ளுபடி வந்து எவ்வளோன்னா 1250. ஸோ இப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம் இதை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தள்ளுபடி 3250 எனில் குறித்த விலை ஈக்குவல் டு 6500. குறித்த விலை 2500 எனில் தள்ளுபடி ஈக்குவல் டு 1250. ஓகேங்களா? நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் இங்கேயும் வந்திருக்கு. இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்.